குறிப்பறிக்கையின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியானதே. அதனை பகிர வேண்டாம் என மக்களுக்கு அறிவுறுத்தல். சமூக ஊடகங்களில் பகிரப்படும் நிகழ்ச்சிகளை கண்மூடித்தனமாக நம்பாதீர். அவை குறித்து தீர ஆராய்தல் இன்றியமையாதது. வணக்கம். சலாம் மலேசியா மடானி. RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கண்மணி பத்துமலை. சமூக ஊடகங்களில் பரவலாகும் நீதித்துறை நியமன ஆணைய கூட்ட குறிப்பறிக்கையின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த இயலாது. 1972 அதிகாரப்படியான இரகசிய சட்டத்தின் கீழ் அது வகைப்படுத்தப்பட்டிருந்தால் அது குறித்த பதிவை பகிர்வதில் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சேல் அவ்வாறு வலியுறுத்தினார். நீதித்துறை நியமன ஆணையத்தின் கூட்ட குறிப்பறிக்கை அனுமதியின்றி வெளியிடப்பட்டால் 1972 அதிகாரப்படியான இரகசிய சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். சமூக வலைதளங்களில் அனைவராலும் பகிரப்படும் அந்த ஆவணம் உண்மையானதா என்பதை முதலில் கண்டறிய வேண்டும் என அமைச்சர் அறிவுறுத்தல் விடுத்தார். அந்த கூட்ட குறிப்பறிக்கை உண்மை என உறுதி செய்யப்பட்டால் அதனை பகிர்வது தவறாகும். அவ்வாறு செய்தால் 1972 அதிகாரப்படியான இரகசிய சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம். இந்த விவகாரம் குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என ஒருமைப்பாட்டு அரசு பேச்சாளருமான டத்தோ ஃபாமி தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவின் மூலம் உருவாக்கப்படும் உள்ளடக்கங்களில் AI அடையாள குறியீடு இடப்பட வேண்டும். 2024 இணைய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அதனை கட்டாயமாக்குவது குறித்து அரசு சீராய்வதாக தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சேல் தெரிவித்தார். குறிப்பாக சமூக வலைதளங்களில் மோசடி, அவதூறு பரப்புதல், ஆள்மாறாட்டம் போன்ற தவறான நோக்கங்களுக்காக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதை தவிர்க்க இது வகை செய்யும். 2024 இணைய பாதுகாப்பு சட்டம் இவ்வாண்டு இறுதியில் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் கீழ் AIயின் துணை கொண்டு ஆக்கப்படும் உள்ளடக்கங்களில் அடையாள குறியீட்டின் தேவை குறித்து சீராய்வு செய்யப்படும். அரசாங்கத்தின் இந்த முயற்சிக்கு தோள் கொடுக்க இலக்கவியல் தளங்கள் முனைப்பு காட்ட வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தினார். கோலாலம்பூரில் மலேசிய பொது தொடர்பு கழகத்தின் UNAI மீட் அட் பங்சார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் டத்தோ ஃபாமி ஊடகத்தாரிடம் அவ்வாறு கூறினார். சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் நடைபெறவிருக்கும் சிறார் உரிமை மாநாட்டில் மலேசியா பங்கேற்கும். சிறார் இலக்கவியல் பாதுகாப்பு, அவர்கள் மனநலன் ஆகியவற்றில் நிலவும் சவால்களை கையாளும் நாட்டின் முனைப்பு குறித்து அதில் தெரிவிக்கப்படும் என மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ நான்சி ஷுக்ரி தெரிவித்தார். சிறார் இலக்கவியல் பாதுகாப்பு, அவர்கள் மனநல விவகாரங்களில் எடுக்கப்பட்ட முடிவு குறித்தும் நடைமுறைப்படுத்தப்படவிருக்கும் முனைப்பு குறித்தும் அந்த மாநாட்டில் பகிரப்படும். ஏனைய நாடுகளின் கருத்தும் கேட்டறியப்படும் என அமைச்சர் விளக்கினார். பள்ளிதோறும் விழிப்புணர்வு ஊட்டும் நடவடிக்கைகளை அமைச்சு மேற்கொள்கிறது. மாணவர், ஆசிரியர், பெற்றோர் ஆகியோரிடம் விழிப்புணர்வை விதைக்க அவை மேற்கொள்ளப்படுகின்றன. அதன் வழி சமூக ஊடகங்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தும் தாக்கம் தொடர்புடைய தகவல்களை அவர்கள் பெறுகின்றனர். கல்வி அமைச்சுடன் இணைந்து இளைஞர் மனநலன் சிக்கல்களை கையாளும் திட்டங்களை மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு மேற்கொள்வதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சரவாக் கூச்சிங்கில் 2024 நனிச்சிறந்த மாணாக்கருக்கான விருதளிப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற டத்தோ ஸ்ரீ நான்சி ஊடகத்தாரிடம் பேசினார். சமூக கல்லூரி மாணாக்கருக்கு இனிய செய்தி. அங்கு தேர்ச்சி பெற்றோர் இனி பன்னுட்ப கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்ப துறையிலும் மேற்கல்வியை தொடரலாம். அந்த அறிவிப்பை உயர்கல்வி அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஜாம்ரி அப்துல் கதீர் இன்று செய்தார்.
சமூக கல்லூரிகளில் நுட்பக்கல்வி, திறன் பயிற்சி துறைகளில் பயின்றோருக்கு நல்ல வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரும் வகையில் அந்த முனைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். அந்த துறையில் பயின்றோர் முன்னதாக தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்களுக்கு மட்டுமே விண்ணப்பம் செய்ய முடியும். இப்போது வேறு பல்கலைக்கழகங்களுக்கும் பன்னுட்ப கல்லூரிகளுக்கும் மேற்படிப்புக்கு விண்ணப்பிக்கும் வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. உள்நாட்டு திறனாளருக்கு பயிற்சி அளிப்பதில் சமூக கல்லூரிகளின் பங்கை உயர்கல்வி அமைச்சு உறுதி செய்யும். மேலும் அவற்றின் பாடத்திட்டம் நடப்பு தேவைக்கு ஏற்ப உள்ளதும் உறுதி செய்யப்படும். கோலாலம்பூரில் 2025 சத்யவங்சா அம்னோ பிரிவு நிகராளித்துவ கூட்டத்தில் பங்கேற்ற டத்தோஸ்ரீ ஜாம்ரி செய்தியாளரிடம் பேசினார். இதனூடே பயங்கரவாத கும்பல்கள் விரிக்கும் வலையில் பல்கலைக்கழக மாணவர்கள் சிக்காதிருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். IS பயங்கரவாத கும்பல் சார்ந்த இயக்கங்களில் இணையும் மாணாக்கரின் நடவடிக்கைகளை உயர்கல்வி அமைச்சு தீவிரமாக கண்காணித்து வருகிறது. அண்மையில் தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக ஐயுறப்படும் வங்காளதேச நாட்டினர் 36 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களுள் பல்கலைக்கழக மாணவர்களும் அடங்குவர். 2012 பாதுகாப்பு குற்றச்சட்டம் சொஸ்மாவின் கீழ் அவர்கள் விசாரணையை எதிர்நோக்கியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பயங்கரவாத கும்பல் சார்ந்த இயக்கங்களில் மாணாக்கர் ஈடுபடாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் அரச மலேசிய போலீஸ் படையின் ஒத்துழைப்போடு உயர்கல்விக்கூட மாணவர்களின் நடவடிக்கைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக டத்தோஸ்ரீ டாக்டர் ஜாம்ரி தெரிவித்தார். கெடா ஜித்ரா சுங்காய் கொரோக் ஆற்றில் கார் விழுந்த சம்பவத்தில் தமது குடும்பத்தை இழந்து பரிதவிக்கும் புத்ரி கிஸ்யா நூர் இசாத்திகின் மனநிலை தொடர்ந்து கண்காணிக்கப்படும். அந்த 12 வயது சிறுமிக்கு உளவியல் ஆலோசனை வழங்குவது உள்ளிட்ட முழு பொறுப்பையும் தமது அமைச்சு ஏற்கும் என கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் உறுதியளித்தார். அந்த சம்பவத்தில் தம் பெற்றோரையும் உடன்பிறப்புகள் 4 பறிகொடுத்தார் புத்ரி கிஸ்யா. அதிர்ச்சியிலும் துயரத்திலும் இருந்து அவர் மீண்டு வரும் வரை அந்த சிறுமிக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. அதோடு பள்ளியில் புத்ரி கிஸ்யாவின் மனநிலையை கண்காணிக்கும்படி அவரின் வகுப்பு ஆசிரியர் பணிக்கப்பட்டுள்ளார். தற்போது அந்த சிறுமிக்கு அடைக்கலம் அளிக்கும் உறவினர்களுக்கு அமைச்சர் நன்றி நவின்றார். கெடா அலோஸ்டாரில் உள்ள சப்ரங் பெராபாரு தேசிய பள்ளியில் புத்ரி கிஸ்யா நூர் இசாத்திக்கு 16,500 ரிங்கிட் உதவித்தொகையை வழங்கிய பின் ஃபட்லினா சிடேக் செய்தியாளரிடம் பேசினார். சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்படும் நிகழ்ச்சிகளை கண்மூடித்தனமாக நம்பாதீர். குறிப்பாக இஹாத்தி போன்ற குடும்ப ஊக்குவிப்பு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் முன் அதன் தொடர்பான துல்லிய விவரங்களை மகளிர் அறிந்து கொள்ள வேண்டும். மகளிர் சமூக மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் நுரைனி அஹ்மத் பெண்களுக்கு அவ்வாறு அறிவுறுத்தினார். எந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்பதற்கு முன் ஆலோசனை சேவையை நாடுமாறு அமைச்சர் அறிவுரைத்தார். அண்மையில் இஸ்லாத்திற்கு புறம்பான இணையர்கள் நடத்திய சர்ச்சைக்குரிய குடும்ப ஊக்குவிப்பு நிகழ்ச்சி குறித்த துல்லிய அறிக்கையை தமது தரப்பு இன்னமும் பெறவில்லை என அவர் குறிப்பிட்டார். அதில் பங்கேற்றவர்களுக்கு மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு ஆலோசனை சேவையை வழங்கும் என அவர் உறுதியளித்தார். பெராக் தைப்பிங்கில் நடைபெற்ற அம்னோ நிகராளித்துவ கூட்டத்திற்கு பின் டத்தோஸ்ரீ டாக்டர் நுரைனி ஊடகத்தாரை சந்தித்தார். தேசிய பயணீட்டாளர் கொள்கை 2.0 அது முழுமையடையும் கட்டத்தில் இருக்கிறது. இறுக்கமான பயணீட்டாளர் சூழியலின் அண்மை சவால்களை எதிர்கொள்வதற்கான முனைப்புகளை வலுப்படுத்தும் நோக்கில் அது இயற்றப்படுவதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். பயணீட்டாளர் தொடர்பிலான பங்குதாரரின் நேரடி அல்லது மறைமுக பங்களிப்பும் தேசிய பயணீட்டாளர் கொள்கையில் முடிவு செய்யப்படும். முழுமையான அணுகல் முறையிலான முன்னெடுப்புகள் வழி வாழ்க்கை செலவின விவகாரத்தையும் அது கையாளும் என அமைச்சர் குறிப்பிட்டார். விரைவில் அந்த கொள்கை வரையப்பட்டு அமைச்சரவைக்கு கொண்டு செல்லப்படும். 2026 முதல் 2030 வரையிலான தேசிய பயணீட்டாளர் கொள்கைக்கான வழிகாட்டியாக அது அமையும் என டத்தோ அர்மிசான் கோடி காட்டினார்.
அரச மலேசிய போலீஸ் படைக்கு சொந்தமான உலங்கூர்தி கடந்த வியாழக்கிழமை ஜோஹர் சுங்கைப்புலாயில் விபத்துக்குள்ளான விவகாரம். அதன் சிதறிய பாகங்களை மீட்கும் நடவடிக்கை நாளை அல்லது நாளை மறுநாள் நிறைவடையும் என வான் செயலாக்க படை தளபதி டத்தோ நூர் ஷாம் மஜானி தெரிவித்தார். அரச மலேசிய கடற்படை மலேசிய கடல்சார் செயலாக்க நிறுவனத்தின் உதவியோடு சிதறிய பாகங்கள் வெளியேற்றப்படும் என டத்தோ நூர் ஷாம் கூறினார். இந்த கோரச் சம்பவத்தை தொடர்ந்து குரல் பதிவு கருவி ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இவ்வேளையில் சுல்தானா அமினா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ள 2 உள்ளிட்ட 5 உடல்நிலை சீராக இருப்பதை டத்தோ நூர் ஷாம் உறுதிப்படுத்தினார். ஜோஹர் இஸ்கண்டார் புத்ரியில் கடந்த வெள்ளிக்கிழமை பள்ளி பட்டறைக்குள் நுழைந்து கொள்ளையடித்ததாக நம்பப்படும் அந்த பள்ளியின் பாதுகாவலர் ஒருவரை போலீஸ் கைது செய்தது. கடந்த 8ஆம் நாள் நிகழ்ந்த அந்த சம்பவம் குறித்து தமது தரப்புக்கு புகார் கிடைத்ததாக இஸ்கண்டார் புத்ரி மாவட்ட போலீஸ் தலைவர் ACP M குமரேசன் தெரிவித்தார். கைதான 42 வயது ஆடவர் மீது 2 குற்றப்பதிவுகள் ஏற்கனவே இருப்பது புலனாய்வில் கண்டறியப்பட்டது. அத்துடன் 300 ரிங்கிட் மதிப்புள்ள கடிகாரங்களையும் போலீஸ் பறிமுதல் செய்ததாக ACP M குமரேசன் குறிப்பிட்டார். குற்றவியல் சட்டம் 457 கீழ் அந்த வழக்கு விசாரிக்கப்படும் நிலையில் அந்த ஆடவர் ஜூலை 16ஆம் நாள் வரை தடுத்து வைக்கப்படுவார். கிளாந்தானில் டெங்கி பரவல் கட்டுப்பாட்டு விதியை மீறியோருக்கு எதிராக 2,49,000 ரிங்கிட் மதிப்பிலான 498 தண்டங்களை சுகாதார அமைச்சு மாநில கிளை வெளியிட்டுள்ளது. கடந்த 6 மாதங்களாக 1975 நோய்க்கு வித்திடும் பூச்சிகளை அழிக்கும் சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட செயலாக்க நடவடிக்கையின் மூலம் அந்த தண்ட அறிக்கைகள் வெளியிடப்பட்டதாக கிளாந்தான் சுகாதாரத்துறை இயக்குனர் டத்தோ டாக்டர் ஜைனி ஹுசேன் தெரிவித்தார். மேலும் 2004 புகையிலை பொருள் கட்டுப்பாட்டு விதியை மீறியோருக்கு எதிராக 23,000 ரிங்கிட் மதிப்பிலான 35 தண்டங்களை சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ளது. அதேவேளை 2024 பொது சுகாதாரத்திற்காக புகைக்கும் பொருள்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கும் சட்டம் 852 கீழ் 5,953 தண்டங்கள் வெளியிடப்பட்டன. இதனிடையே சுங்காய் பத்தானி தாமான் செம்பக்கா இண்டா லோருங் செம்பக்கா இண்டா 39 சாலை ஓரத்தில் கைவிடப்பட்ட ஆண் குழந்தை கண்டெடுக்கப்பட்டது. நேற்று காலை 9:55 மணிக்கு அது குறித்து தமது தரப்புக்கு அழைப்பு கிடைத்ததாக கொலமுடா போலீஸ் தலைவர் ACP ஹன்யான் ரம்லான் தெரிவித்தார். மேல் சிகிச்சைக்காக அக்குழந்தை சுல்தான் அப்துல் ஹலீம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவர் கூறினார். அந்த குற்றச்செயல் தொடர்பில் 19 மற்றும் 17 வயதுடைய இளைஞர்களுக்கு போலீஸ் வலை வீசி வருகிறது. குற்றவியல் சட்டம் 317 கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்படுவதாக ACP ஹன்யான் ரம்லான் குறிப்பிட்டார். நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஒரு மணிமகுடமாக அமைந்தது 2025 பாரம்பரிய கலை கலாச்சாரம் விருது விழா. உருமி மேளம், தப்பு மேளம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், கபடியாட்டம், கரகாட்டம், நாதஸ்வரம் ஊதுதல் ஆகிய கலைகளை வளர்க்கும் 800 பேர் அதில் சிறப்பிக்கப்பட்டனர். தமிழர்கள் புகழ்பாடும் அந்த பாரம்பரிய கலைகளை பலர் 3ஆம் 4ஆம் தலைமுறையை கடந்து வாழையடி வாழையாக காத்து வருகின்றனர். மண் வாசனையை கமலச் செய்யும் அந்த பாரம்பரிய கலைகளை வளர்ப்போர் போற்றுதலுக்குரியவர். அத்தகையோருக்கும் உரிய அங்கீகாரம் இதுவரையில் வழங்கப்படுவதில்லை. அதனை முன்னிறுத்திய 2025 பாரம்பரிய கலை கலாச்சார விருது விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒரு 1200 பேருக்கு மேல வந்திருந்தாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு மெலிஷன் புக் ஆஃப் ரெக்கார்டு கிடைச்சிருந்துச்சு. நானும் ஒரு கலையில இருக்கிற ஆளு. நான் ஒரு 18 வருஷமா உரிமை கலையில இருக்கேன். அப்ப எனக்கு தெரியும்ல, நானும் வேர்வை சிந்தி வாச்சிருக்கேன். எனக்குன்னு பாத்தீங்கன்னா வேர்வை சிந்தி வாச்சிருக்கோம். எந்த ஒரு அங்கீகாரம் நம்மளுக்கு கிடைச்சதில்ல. நான் இந்த இதுல கலையில இருக்கனால தான் இதை நான் செஞ்சேன். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மாயிகா துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ M சரவணன், துணை பிரதமர் டத்தோஸ்ரீ அஹமத் ஜஹீத் அமீடியின் இந்தியர் சிறப்பு அதிகாரி அரவிந்த் அப்பலசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழர் அடையாளத்தை பறைசாற்றும் இந்த இரவா புகழ்பெற்ற கலைகள் தழைத்தோங்க அரவிந்த் துணை பிரதமர் சார்பில் 20,000 ரிங்கிட் நிதியுதவியை வழங்கினார். நம்முடைய கலை கலாச்சார பண்பாட்டுக்கு ஒரு புதிய அடையாளம் கொடுக்கல அப்படின்னா காலம் வந்து இதெல்லாம் மறைஞ்சிடும். ஏன்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால பார்த்தீங்க அப்படின்னா கோயில் திருவிழாவில் நீட்டு பொங்கல்
இந்த கருவி வாசிக்கிற அண்ணன்மார்களும் சரி தம்பிமார்களும் சரி அவங்களெல்லாம் சிறப்பான ஒரு அங்கீகாரம் வழங்கணும். முக்கியமாக என்னதுன்னா அவங்களும் நம்ம மண்ணின் மைந்தர்கள், அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கணும். அவங்களையும் ஒரு கலைஞராக இந்த சமுதாயம் மதிக்கப்பட வேண்டும்னு சொல்லி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். விருதுகள் என்பன அங்கீகாரம் மட்டுமல்ல, தங்களுக்குள் மறைந்திருக்கும் கலைகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் ஓர் உந்துதல். மேலும் சமூகத்தில் அவற்றுக்கான பெருமையும் மேலோங்கும். இந்த மாதிரி அவார்ட்ஸ் எங்கள் மாதிரி கலைஞர்களுக்கு ரொம்ப பெரிய அங்கீகாரமாக நாங்கள் கருதுகிறோம். இது போல் தொடர்ந்து இருக்கிற எங்களுக்கு எங்களோட வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணால் இன்னும் மென்மேலும் நிறையா விதமாக நம்ம சாதனைகளை புரியறதுக்கும் இன்னும் இந்த கலையை வளர்க்குறதுக்கும் எங்கள் ஆர்வமாக இருக்கும். 40 ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் நடத்தி வர்றது. அதனால் ரொம்ப சிறப்பாக இருக்கிறோம் நாங்கள் எல்லாம். இந்த கலை கலாச்சாரம் என்றைக்குமே நீடி இருக்கணும்னு எங்களோட ஆசை. இப்போ உள்ள கலைஞர்கள் சின்ன வயசுலேயே கெட்ட வழிக்கெல்லாம் போயிடுறாங்க. அதெல்லாம் தவிர்க்கணும். அதனால தான் நாங்கள் இந்த குழுவை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இந்த குழுவில் சேரனால அவங்க கெட்ட வழிக்கெல்லாம் போக வாய்ப்புகள் இருக்காதுன்னு நம்புகிறோம். இந்தமாரி ஒரு நிகழ்ச்சி செய்கிறதுனால நம்மளோட இளைஞர்களை ஒரு திருவிழாலையும் ஒரு நிகழ்ச்சியிலையும் வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்தமாரி நிகழ்ச்சி அவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். அவங்களுக்குன்னு அந்த கலையை நம்மளும் மதித்தது போல இருக்கும். பாரம்பரிய கலை கலாச்சார விருது விழா வரும் காலத்தில் அரசு உதவியுடன் பேரளவில் நடத்த ஏற்பாட்டாளர்கள் உத்தேசித்துள்ளனர். அதற்காக அவர்கள் நல்லுள்ளங்களின் பேராதரவை எதிர்பார்க்கின்றனர். 欢迎大家来到唱到舞台的现场。从105位参赛者，只有50位可以晋级，谁可以顺利唱完90秒呢？我觉得女歌手来说，今天你唱的最好。你是真的太紧张了。等一下 ，David 老师举牌了，就係揀錯歌咯。到底他们能不能晋级到50强呢？请拭目以待吧。காசாவில் போர் நிறுத்த பேச்சு மீண்டும் சுணக்கம் கண்டுள்ளது. 21 மாதங்கள் நீடித்த போருக்கு பின்னர் விடுதலை காற்றை சுவாசிக்க பாலஸ்தீனர் ஏங்கி தவிக்கும் நிலையில் அமைதி பேச்சுக்கு இடையே எதிராளி தம்மை தாக்க முயன்றதாக இஸ்ரேலும் ஹமாஸும் ஒன்றை ஒன்று குறை கூறிக்கொண்டு போர் நிறுத்தத்திற்கு முட்டுக்கட்டை இடுகின்றன. காசாவில் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தனது படைகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முடக்க முனைவதாக சர்ச்சைகள் எழுந்துள்ளன. தொடர்புடைய பகுதிகளில் உதவி நாடி வந்த 34 பேர் உள்ளிட்ட 110 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதாக காசா தரப்பு நிறுவனம் தகவல் வழங்கியது. மக்கள் தஞ்சம் புகுந்திருக்கும் பகுதிகளின் வான்வழி தாக்குதல்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. காசா முனையின் 86.1 விழுக்காட்டு பகுதிகள் தற்போது யூதப்படையின் இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கும் வேளை பாலஸ்தீனர் அங்கிருந்து வெளியேற கட்டாயப்படுத்தப்படுகின்றனர். ஆகஸ்ட் முதல் நாள் தொடங்கி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் மெக்சிகோவுக்கும் 30 விழுக்காட்டு எதிரீட்டு வரி. அந்த அதிரடி அறிவிப்பை செய்தார் டொனால்ட் ட்ரம்ப். முதன்மை வர்த்தக கூட்டாளிகளுடனான பேச்சின் வழி தாம் எதிர்பார்த்த ஒப்பந்தத்தை எட்ட முடியாமல் போனதை தொடர்ந்து அவர் அந்த முடிவை எடுத்துள்ளார். மெக்சிகோவில் இருந்து கள்ள குடியேறிகளும் போதைப் பொருள்களும் அமெரிக்காவில் கொண்டு வரப்படுவதும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான நிலையற்ற வர்த்தக உறவுமே தாம் இம்முடிவை எடுக்க வித்திட்டதாக ட்ரம்ப் குறிப்பிட்டார். ஜப்பான், தென்கொரியா, கனடா, பிரேசில் உள்ளிட்ட 20 நாடுகளுக்கான புதிய இறக்குமதி வரி குறித்து ட்ரம்ப் இவ்வாறு தொடக்கத்தில் அறிவித்திருந்தார். அதில் செப்புக்கு 50 விழுக்காடு வரை வரி விதிக்கப்பட்டிருந்தது. இவ்வாண்டு தொடக்கத்தில் மெக்சிகோ மீது விதிக்கப்பட்ட வரி இம்முறை விட 25 விழுக்காடு அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2,86,000 அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதவி ஏற்றதில் இருந்து சனிக்கிழமை வரையில் கைது செய்யப்பட்ட கள்ளக்குடியேறிகளின் எண்ணிக்கை. தற்போது அவர்கள் அலிகேட்டர் அல்கட்ராஸ் எனும் அறியப்படும் தடுப்பு முகாமில் வைக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் கிறிஸ்டி நோவம் தெரிவித்தார். அரசாங்கத்தை ஏமாற்றி நாட்டிற்குள் தங்கியிருக்கும் கள்ளக்குடியேறியர் அனைவரும் தடுத்து வைக்கப்படுவர் என நோவம் எச்சரித்தார். அதனால் கடுமையான பாதுகாப்பு கூறுகளுடன் செயல்படும் அல்கட்ராஸ் தடுப்பு முகாமில் இடப்பற்றாக்குறை நிலவுகிறது.
இவ்விவகாரத்தை விரைவுபடுத்த தடுப்பு முகாமில் படுக்கைகளின் எண்ணிக்கையையும் வசதிகளையும் இரட்டிப்பாக்க வேண்டியுள்ளது. எனவே குடியரசு கட்சிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள 5 மாநிலங்களில் உள்ள சிறைகளை கள்ளக்குடியேறிகள் தடுப்பு முகாமாக பயன்படுத்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் விளக்கினார். தொடர்புடைய மாநில ஆளுநர்களுடன் பேச்சு நடத்தப்படுகிறது. அண்மையில் தீவிரவாதிகள் 600 பேரும் ட்ரெண்ட் அரகுவா பயங்கரவாத கும்பலைச் சேர்ந்த 2700 பேரும் கைது செய்யப்பட்டதை நொவெம் சுட்டினார். அமெரிக்கா யூட்டாவில் கோவிட்-19 தடுப்பூசி பெற்றதாக மக்களுக்கு போலி சான்றிதழ் வழங்கிய மருத்துவர் தண்டனையில் இருந்து விடுவிக்கப்பட்டார். 28,000 அமெரிக்க டாலர் மதிப்பிலான தடுப்பூசிகளை தூக்கி எறிந்து அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. மைக்கேல் கர்க் மோர் ஜூனியர் என அறியப்படும் அந்த மருத்துவர் யூட்டா சால்ட் லேக் கவுண்டியில் சேவையாற்றியவர். மக்களின் கோரிக்கைக்கு இணங்கி போலி சான்றிதழ் வழங்கியதற்காக அவருக்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனை நியாயமற்றது என அவரை விடுதலை செய்த நீதிபதி பாம்போண்டி தமது எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். மோர் மீதான வழக்கு 2023 பதிவு செய்யப்பட்ட நிலையில் இம்மாத தொடக்கத்தில் அதன் புலனாய்வு தொடங்கியது. மக்களின் மனக்குமுறலை மத்திய அரசு புறக்கணித்த வேளை மோர் தம்மை நாடி வந்தோருக்கு அந்த வாய்ப்பினை வழங்கினார். ட்ரம்பின் ஆட்சியில் தடுப்பூசி மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆதரிக்கப்படுகின்றனர். 欢迎大家来到唱爆舞台的现场。从105位参赛者，只有50位可以晋级，谁可以顺利唱完90秒呢？我觉得女歌手来说，今天你唱的最好。你是真的太紧张了。等一下 ，David 老师举牌了，就係揀錯歌咯。到底他们能不能晋级到50强呢？请拭目以待吧。வீரர் இருவர் குறிக்கோள் ஒன்று. பறந்தாடும் பூப்பந்து வெற்றியாளரை முடிவு செய்கிறது. பூப்பந்தாட்டத்தில் நம்மவர் மீண்டும் கோலோச்சும் முனைப்புடன் களம் இறங்கியுள்ளனர் பூப்பந்தாட்ட ஆர்வலர்கள். ஸ்லாங்கூர் பூச்சோங்கில் பூச்சோங் கேலக்ஸி பூப்பந்து கிளப் கலப்பு இரட்டையர் பூப்பந்தாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. 18 முதல் 60 வயதுடைய ஆண் பெண் என 32 பேர் அதில் கலந்து கொண்டனர். சுறுசுறுப்பு, வேகம், துல்லியத்தை கொண்டு ஆடுவதோடு சிறந்த உடற்பயிற்சியாக விளங்கும் பூப்பந்தாட்டம் இளைஞர்களிடையே பூப்பந்தாட்டத்தில் ஆர்வத்தை வலுப்படுத்தும் நோக்கத்தை இது கொண்டுள்ளதாக ஏற்பாட்டுக்குழு தெரிவித்தது. இந்த அனைவருக்கும் பிரைஸ் கிடைச்சிருக்கு. சர்டிஃபிகேட் மற்றும் மெடல் நாங்கள் கொடுத்தோம். சாம்பியனுக்கு வந்து நம்ம என்ன தந்தோம்னா 100 கேஷ் மணி, மெடல், ட்ராஃபி அண்ட் சர்டிஃபிகேட் நம்ம கொடுத்தோம். கிளப் பார்த்தீங்கன்னா போன வருடம் வந்து கிளப் வெளியே சுக்கரணிக்கு ரிஜிஸ்டர் பண்ணோம் நாங்கள். ஸோ இது எங்களோட ஓப்பன் டோர்னமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் செஞ்சிருவோம். இதுக்கு முன்னுக்கு நாங்கள் செஞ்ச ஒரு 3 டோர்னமெண்ட் வந்து இன்டர்னல் மெம்பர்ஸ்குள்ளே தான் நாங்கள் செஞ்சுருக்கோம், உறுப்பினருக்குள்ளே தான் நம்ம செஞ்சிருவோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஓப்பன் பப்ளிக் ஓப்பன் பண்ணோம் எல்லாத்துக்கும். ஸோ நம்மளுக்கு டோர்னமெண்ட் ஜாயின் பண்ணவங்க பூச்சம் வட்டாரம் மட்டும் இல்லை, கிளாங்கில் இருந்து, சிரம்பான், மிளாக்கால இருந்து வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. விளையாட்டுத் துறையில் மிளிர்கின்ற இந்தியர் பலர் உள்ளனர். அவ்வகையில் பூப்பந்தாட்டத்தில் அவர்களின் விழுதுகளை உலக அரங்குக்கு உயர்த்துவதற்கான களமாக இத்தகைய ஏற்பாடுகள் அமைகின்றன. 2025 பல்கலைக்கழகங்களுக்கான உலக தடகள போட்டி ஜெர்மனியில் ஜூலை 16ஆம் நாள் முதல் 27ஆம் நாள் வரை நடைபெறவிருக்கும் அப்போட்டியில் மின்னலோட்ட வீரர் முகமது அசீம் முகமது ஃபஹ்மி மலையகத்தின் பெயரை மணக்கச் செய்வார் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. 100 மீட்டர் அதிவேக ஓட்டப் போட்டிக்கான ஆயத்த நிலையில் மிகவும் தீவிரமாக இறங்கியுள்ளார் முகமது அசீம். 10 நிமிடம் 20 வினாடிக்குள் ஓடி முடிப்பது, இறுதிச் சுற்றுக்கு முன்னேறுவது, பதக்கத்தை கைப்பற்றுவது ஆகிய 3 முக்கிய இலக்கை இம்முறை அவர் கொண்டுள்ளார். ஆடவர் 200 மீட்டர், 400 மீட்டர் ஓட்டங்களில் பெராக் தலுக்கின்தானைச் சேர்ந்த அலிஃப் இமான் முகமது ஃபஹிமி, முகமது ரைமி முஸ்தபா கமால், முகமது தக்கீஃப் முகமது ஹிஷாம், பங்கீரின் ஐடேல் அவு ஹஜாம் ஆகியோர் களம் காணவுள்ளனர். இவ்வாண்டின் பல்கலைக்கழகங்களுக்கான உலக தடகள போட்டியில் தம்மை தேர்ந்தெடுத்தது குறித்து அசீம் பெருமிதம் தெரிவித்தார். மலேசியாவிலிருந்து ஆடவர் 39 பேர், மகளிர் 25 பேர் அங்கு நடைபெறவுள்ள 19
போட்டிகளில் 6 போட்டிகளில் கலந்து கொள்வதோடு 7 தங்க பதக்கங்களை வெல்ல இலக்கு கொண்டுள்ளனர். அலங்கார சீருடர் பயிற்சி, பூப்பந்து, அம்பு எய்தல், தடகளம், நீச்சல், தெக்வாண்டோ ஆகிய போட்டிகளில் மலையக வீரர்கள் பங்கு கொள்ள உள்ளனர். சீனா செங்டூவில் கடந்த 2003ஆம் ஆண்டு நடைபெற்ற இப்போட்டியில் மலேசியா 1 தங்கம், 1 வெள்ளி மற்றும் 5 வெண்கல பதக்கங்களை பெற்று சாதனை படைத்தது. மலேசிய ஜூனியர் சைக்கிளோட்டம் JCM அதில் வெற்றி நாயகனாக மிளர்கிறார் இளம் சைக்கிளோட்ட வீரர் முகமது ஹக்கீமி ஐடி சுனார்கோ அப்துல் பசீர். அதிவேக சைக்கிளோட்ட வீரர் என்ற பட்டத்தையும் அவர் கைப்பற்றினார். 3ஆம் நிலையிலான அவ்வோட்டத்தில் 47 நிமிடம் 12 வினாடிகளிலேயே 31.8 கிலோமீட்டர் தூரத்தை முகமது ஹக்கீமி அடைந்தார். 2 நொடி வேறுபாட்டில், அதாவது 47 நிமிடம் 14 வினாடிகளில் 2ஆம் இடத்தை பிடித்தார் லை ஜுவன். JCMஇன் 2ஆம் நிலை ஓட்டத்தில் திடீர் கால்வலி காரணமாக 13 வினாடி வித்தியாசத்தில் 2ஆம் இடத்தை மட்டுமே தக்க வைக்க முடிந்ததால் சீற்றத்துடன் ஓடிய ஹக்கீமி 3ஆம் நிலையில் வெற்றி வாகை சூடினார். குழு நிலையிலான ஓட்டத்தில் பேராக் முதல் இடத்திலும், தேசிய விளையாட்டு மன்ற தணிக்கை குழு 2ஆம் இடத்தையும், ஸ்லாங்கூர் அணி 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். 6வது கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வென்றார் ஈகா ஸ்வியாடெக். விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி இறுதியாட்டத்தின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஈகா ஸ்வியாடெக் 6-0, 6-0 என அமாண்டா அனிசிமோவாவை வீழ்த்தினார். அவ்வாட்டம் ஏறத்தாழ 57 நிமிடங்களுக்கு தொடர்ந்தது. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி இறுதியாட்டத்தில் 1911க்கு பிறகு மகளிர் ஒருவர் வெற்றி பெறுவது இதுவே முதல் முறை. முன்னதாக பிரிட்டனைச் சேர்ந்த டொரோத்தியா லம்பர்ட் சேம்பர்ஸ் இதே புள்ளிகளுடன் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்றார். பொது டென்னிஸ் போட்டியில் ஸ்டெஃபி கிராஃபுக்கு அடுத்து தோல்வியே இல்லாமல் வெற்றி பெற்ற பெருமையும் 24 வயது ஸ்வியாடெக்கையே சேரும். அந்த வீரம் மங்கை கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது பிரான்சிஸ் மற்றும் பொது AS போட்டிகளில் 4 முறை வெற்றியை கைப்பற்றியுள்ளார். அவர் தற்போது கிராண்ட் ஸ்லாம் போட்டிகளில் 100 முறை வென்று சாதனை படைத்துள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் காலிறுதிக்கு முன்னேறி சிறந்த அடைவு நிலையை ஸ்வியாடெக் பதிவு செய்தார். தானந்தமின்றி தழலுற நோக்கிடில் ஆனந்தமாகுமாம் உடம்பு. அடிவயிற்றில் இருக்கும் குண்டலினி சக்தியை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வதன் வழி சிவத்தை உணர முடியும். அவ்வாறு செய்தால் உடலானது அழியாத தன்மை பெறும் என ஓகத்தந்திரம் உரைக்கிறார் அவ்வை பெருமாட்டி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.